ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கப்பக்கிழங்கு ரெசிபி. இதை கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லை மரவள்ளிக்கிழங்கு, இல்லை குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வேக வச்சு அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி தாளித்து இந்த மாதிரி நம்ம தாளித்து சாப்பிட்டுக்கலாம், பொரியலாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கப்பக்கிழங்கு செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும். நல்ல ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லா கசப்பு இல்லாமல் இருக்கும். புது கிழங்கு இதை நம்ம இந்த மாதிரி 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டா தோல் உரிக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ தோல் உரிக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்கணும். இது நம்ம 3 பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி தோலை செத்தி எடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செத்தி எடுத்தோம்னா ஈஸியாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் செத்தி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே உரித்தோம்னா, நல்லா கிழங்கா இருந்தால் அப்படியே உரித்தோன்னா அப்படியே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி உரித்தோம்னா நல்லா கையிலே உரிக்க ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி கிழங்கு தான் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மண் இல்லாமல் கழுகிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஹையில் வச்சு 2 விசில் விட போகிறோம். நம்ம எல்லா கிழங்கு தண்ணியில் மூழ்கிற மாதிரி நம்ம அமுத்தி விட்டுக்கணும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு இது ஹையில் வச்சு ஒரு 2 விசில் விட்டால் போதும். சில இது ஒரு விசில்லே வெந்துடும். கிழங்கை பொறுத்து. கிழங்குக்கு மிளகாய் சட்னி அரைக்க போகிறோம். தேங்காய் அரை மூடி, காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன், அது ஒரு 8, சின்ன வெங்காயம் ஒரு 15 இந்த மாதிரி உரித்து வச்சுக்கணும். காஷ்மீரி ரெட் சில்லியை நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறோம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் இந்த சட்னிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம மிளகாய் போட்டு நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். காஷ்மீர் ரெட் சில்லினால் காரம் அதிகமாக இருக்காது, அதனால் கொஞ்சம் அதிகமாக மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரண மிளகாய்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த தேங்காய் கூட வச்சு இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரிஞ்சிடாமல் இருக்கணும். அப்போ தான் சட்னி கலர் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயை அப்படியே வச்சுக்கலாம். கடைசியில் அந்த சட்னி மேலே ஊற்றி விட்டுக்கணும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இது நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக அரைக்கணும். அரைச்சிட்டு நம்ம இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப அரைப்படக்கூடாது. ஒரு லைட்டாக ஒரு சிதைச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் வறுத்து வச்சுருந்த மிளகாய் வறுத்த எண்ணெயை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணால் கப்பக்கிழங்குக்கு இந்த சட்னி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கப்பக்கிழங்கு நல்லா வடித்து விட்டாச்சு. இதை நம்ம பாதி கப்பக்கிழங்கு நம்ம எடுத்து நம்ம கூட்டு மாதிரி தாளிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி பாதி கப்பக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கணும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா மசியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு நம்ம ஒரு தேங்காய் அரைக்க போகிறோம். அந்த தேங்காய் கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கிறேன். மிளகாய் 4 எடுத்துருக்கேன். பழுத்த மிளகாவை எடுத்துருக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ரொம்ப எரிச்சல் கொடுக்கும், அதனால நான் பழுத்த மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இது ரொம்ப அரைச்சிடக்கூடாது. ஒரு மாதிரி ஒரு 3/4 பாகத்தில் அரைஞ்சால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த கப்பக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். உளுந்தும் போடும் போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு.
கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கு. சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா முக்கால்வாசி வணங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றி இது நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். போட்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இது நுரக்கூடி வரும்போது நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்க கப்பக்கிழங்க சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மாதிரி நல்லா கொதிக்கக்கூடாது. ஒரு மாதிரி நுரக்கட்டி வரும்போது நம்ம அந்த கப்பக்கிழங்க சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது நம்ம கப்பக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டிஃபன்லாம் வந்து காலையில் டிஃபனுக்கு இது ரொம்ப சூப்பரான ரெசிபி. இது வந்து இந்த மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கப்பக்கிழங்கு வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தளதளன்னு கொதிக்கணும். கொதிச்சோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த அளவு கொதிச்சா போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான கப்பக்கிழங்கு மிளகா சட்னி, கப்பக்கிழங்கு தாளிச்சது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.